ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலையும் தேவன் தாமே அவருடைய வார்த்தையினாலே நடத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொரு நடத்த வல்லவராக இருக்கார். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனம் இல்லாமல் இந்த மாதத்தை கடக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கொண்டு கவனிங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையானது உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கவனிங்க. தேவன் சொல்கிறார், மேன்மையாக வைப்பார். உன்னை நான் என்ன பண்ண போறேன்? மேன்மையாய் வைக்க போகிறேன். தேவன் நம்மளை மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதர் எப்படி நடக்க வேண்டும், எப்படியாப்பட்ட மேன்மைக்குள்ள தேவன் நடத்துகிறார். அவருடைய வார்த்தைக்குள்ள நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். அவர் சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். எல்லாரும் இல்லை, யார் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ, யார் ஒருவன் பயந்து நடக்கிறானோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த மனிதனை கர்த்தர் மேன்மையாக வைப்பாராம். அந்த மனிதனுடைய தேவை இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். ஏன் தெரியுமா சொல்றாரு? எனக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தாய், என் வார்த்தைகளை நீ கவனிக்கிறாய், என் மேல நீ அன்பு கொண்டிருக்கிறாய், இந்த மாதத்திலும் என் வார்த்தை கேட்க அவ்வளவா இருக்கிறாய், உன் மேலே நான் என்ன பண்ணுறேன்? அன்பு கொண்டதுனால உன்னை நான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். தேவன் ஒரு மனிதனை மேன்மையாக வைக்கும்போது அவன் வாழ்க்கை தரத்தில் எப்படி உயர்ந்திருப்பான். இன்றைக்கு அநேக விதமான காரியங்களை தங்களை அவர்கள் மேன்மையாய் வைக்கணும்னு ஆசை. மனுஷனுக்குரிய மேன்மையை அவர் விரும்பவில்லை. மனுஷனுக்குரிய காரியங்களை நீங்கள் உங்களை புகழ்ச்சியா வைப்பது, கையில் மோதிரமோ சைனோ அணிந்து கொண்டு நல்லா கவனிக்க பந்தாவா அப்படி வாழ்த்து, அந்த மேன்மை எல்லாரும் விருப்பாங்க. ஆனால் தேவன் கொடுக்கிற மேன்மையை எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார். ஆமென். எப்படி உனக்கு மாத்திரம் இது நடக்குது, எப்படி இது உனக்கு மாத்திரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீ வைத்திருக்க மேன்மை போல, மனுஷனால் உண்டு பண்ற மேன்மை போல எத்தனையோ பேர் அந்த மேன்மையா இருக்கிறாங்க. ஆனால் தேவன் வைக்கிற மேன்மை வேற. கவனிங்க. உபாகமம் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. கவனிங்க. தேவன் சொல்றாரு, உன் மேல அன்பு வைத்து உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒருத்தர் ஆண்டவர் மேன்மை வைக்கிறார்னா முதலாவது உன் மேல அன்பு வைப்பார். உனக்கு கொடுக்கத்த வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டார். அதனால்தான் யூதர்களுக்கு அவர் ராஜாவை வரும்போது, யூதர்களை அவர் ஆளுகை செய்ய வரும்போது அவர்களுக்கென்று வைத்ததை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகள் போடுவது நல்லதல்ல. ஏன்னு சொன்னா அது பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது பிள்ளைகளுக்காக வைத்திருக்க பாருங்க. அவங்க மேல வைத்த அன்புனாலே வார்த்தையை கொடுக்க மாட்டார், வேற யாருக்கும் தரமாட்டேன்றார், வேற யாருக்கும் சுகம் இல்லை என்றார், வேற யாருக்கும் பலன் இல்லை என்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கும் தேவ சமூகத்துல தேவனை தேடி இன்றைக்கு தேவனுடைய பாத்தில் அமர்ந்திருக்கிற உன்னை பார்த்துடா, உன் மேல அன்பு வைத்ததுனால உன்னை நான் என்ன பண்ண போறேன்னா பூமியில ஆசீர்வாதமா வைக்க போறேன், உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த போறேன். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த எல்லாவற்றையும் உனக்காக காத்து வைத்திருக்கிறேன். அப்ப யாருக்குரிய தெரியுமா? எனக்குரியது. உனக்குரியதா கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை அவர் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. பாத்தீங்களா? உன் தேவன் உன் மேல அன்பு வைத்திருக்கிறார். மேன்மையாய் ஒரு மனிதனை வைக்கிறார் என்று சொன்னால் எல்லாரும் வைக்க மாட்டாரு. யார் மேல தேவன் அன்பா இருக்கிறாரோ அவர்களை மேன்மையா வைக்கிறார். அவர்களுக்காக பிதாவுடைய வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் உனக்கு ஒருவனுக்காக நான் வைத்தேன். வீட்டுல பாருங்க, ஒரு தாய் தகப்பன் இருப்பாங்க. அவர்கள் பாருங்க ஒரு பிள்ளையை நேசிக்கிறேன்னா அவங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு பாருங்க தனியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. காரணம் என்ன? காரணம் கேட்டா என்னன்னா அந்த பிள்ளைகளை அவர்கள் நேசிக்கிறாங்களா, அன்பு வைத்திருக்காங்க, அவர்களுக்காக அதை எடுத்து வைத்தாங்க. தெரியுமே, உன் பெரிய பையனுக்கு மாத்திரம் செய்வியே, உன் சின்ன பையனுக்கு மாத்திரம் செய்வியே, உன் சின்ன பிள்ளைக்குமா. இதுதான் காரணம். என்னன்னா அன்பு. அந்த அன்பினாலே எதை செய்தாலும் அதை பத்திரப்படுத்தி வைப்பார். தேவன் அப்படி அன்பு வைத்ததுனால பிதாக்களுக்கு ஆணையிட்ட எல்லாவற்றையும் உனக்காக நான் காத்து. அதுல 14ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனிதனை மேன்மையா இருக்கும்போது எல்லா ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமா ஆமென். அதாவது சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது உன் வீட்டுக்குள்ள வளரக்கூடிய ஆடோ மாடு, ஆணோ பெண்ணோ, கவனிச்சியா, நீ வளர்க்கக்கூடிய என்ன மிருக ஜீவன் இருந்தாலும் அது ஆணும் சரி பெண்ணும் சரி மலடா இருப்பது. நல்லா கவனிங்க, நம்ம பார்க்குற மலடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணு ஒருத்தவங்க குழந்தை பிறக்கலாம் அவங்க என்ன சொல்றோம்னா இப்போ மலடின்றோம். ஆண் அப்படி பேசிருக்கோம்னா பேச மாட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேர்ல அப்ப ஆணுக்குள்ள ஒரு மலட்டுத்தன்மை இருக்குது, பெண்ணுக்குள்ளேயும் மலட்டுத்தன்மை இருக்குது. ஆனால் தேவன் ஒருவனை மேன்மையாய் வைக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆணும் சரி பெண்ணும் சரி மலட்டுத்தன்மையோடு இருக்க மாட்டான், மலடாய் காணப்படாது. அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இதுதாங்க கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மையாய். இந்த மேன்மையை மனுஷர்கள் யாராலும் உண்டு பண்ண முடியாது. இதை மாற்ற முடியுமா? ஆனா அவங்கள மேன்மையா நல்ல வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள முடியும். ஒரு மேன்மையை என்ன பண்ணுவோம், நகைகளை உடுத்திக்கொள்ள முடியும். ஒரு மேன்மையாக கார் வாங்கி வச்சுக்க முடியும். இது மனுஷரிக மேன்மை. இது மாதிரி எத்தனையோ பேர் செய்ய முடியும். ஆனால் அந்த மலட்டுத்தன்மை சகல ஜாதியிலும் மேன்மையாக வைப்பது, பிதாக்களுக்கு வைத்ததெல்லாம் வைத்து காத்து வைத்திருப்பது, இந்த மேன்மை யாருக்கும் கிடைக்காது. ஒரு மனிதன் தேவனோடு பழகும். உன்னை மேன்மையாய் வைக்கிற ஒரு தேவன், உன்னை மேன்மையாய் வைத்திருக்க. அத கவனிங்க, 15 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மையாய் வைக்கும் போது சகல நோய்க்கும் உன்னை என்ன பண்ண விலக்கி காப்பார். நோய் உனக்கு வராது. ஆமென். அப்ப எனக்குன்னு வரக்கூடிய நோய் எங்க போவான்? என்னை பகைக்கிற ஒவ்வொரு மேலையும் வரும். ஹல்லேலூயா. என்னை யார் விரோதிச்சாலும் அவனுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். ஏய், அவனுக்கு விரோதமா எதுவும் பேசிடாதா, உடனே அந்த பிரச்சனை வந்துடும். யாரை பார்ப்பாங்க தெரியுமா? மணியாட்டிக்காரனை பார்த்துன்னு சொல்லுவாங்க, ஏய் அவனை எதுவும் சொல்றாது, எதனா பண்ணிட போறான். மணியாட்டிக்காரன் பண்ண மாட்டாங்க. நீ மேன்மையானவன், உன்னை பார்த்து யார் பகைச்சாலும் அங்க இருக்கிற நோயோ பலவீனமோ அவனை தாக்கும். அந்த மனுஷனை நான் பேசுனது படுத்துட்டேங்க. நான் அந்த மனுஷன் விதமா கையில் நீட்டினேன், அப்படி ஆயிட்டேங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை மேன்மையா வச்சிருக்கும் போது ஒரு மனிதன் உனக்கு விரோதமாய் பகை உண்டு பண்ணுவான் என்றால், உன்னை விரோதிப்பான் என்று சொன்னால் அவன் பிரச்சனையை சந்திப்பான். கட்சியில சகல நோயும் என்ன பண்றாரு? உன்னை விட்டு விலக்குவார். அப்ப விலக்கினவர் சொல்றாரு, நீ தெரிந்திருக்கிற எகிப்துல பார்த்திருக்க பத்தியா வியாதி, இந்த வியாதியில ஒண்ணு கூட என்ன பண்றது உன் வாழ்க்கையில் வராது. அப்ப யாருக்கு வரும்? உன்னை பகைக்கிற ஒவ்வொருத்தரும் வரும். அல்லேலூயா. தேவன் எகிப்து ஜனங்களை கவனிச்சுக்கிறா நடத்தும் போது பகைச்சவை எல்லாரும் பிரச்சனை அனுபவிச்சான். இஸ்ரேல் மக்களோ சுகமாய் வாழ்கிறார்கள். இஸ்ரேல் மக்களோ அங்க பாதுகாக்கப்படுகிறார். இஸ்ரேல் மக்களோ அங்க என்ன பண்ணுங்க சொந்தம், ஏன்னா அவர்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். இவங்க குடிக்கிற தண்ணியெல்லாம் ரத்தமா மாறிச்சு, அவங்க தண்ணி நல்லா தான் இருக்குது. இங்கே வண்டுகள் பேணுகள் எல்லாம் வந்துச்சு, அங்க வண்டுகளும் வரல பேணுகளும் வரல. எப்படி இவங்க காக்கப்படுறாங்க? கர்த்தர் மேன்மையாய் வைத்தார் அவர்களை. கர்த்தர் அவர்களை மேன்மையாய் வைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளத்தை காண்பிக்கிறார். உனக்கு கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கார் என்பதை அடையாளத்தை காண்பிக்கிற தேவன். உனக்கு அவர் உதவி செய்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வமா இருக்கு. சொல்றாரு, உன்னை யார் பகைச்சாலும், உன்னை யார் விரோதிச்சாலும், நான் உன்னை மேன்மையா வச்சிருக்கிறேன், உன்னை மேன்மை குறைவினா மாற்றிருக்கிறேன். உன்னை ஒருத்தன் பகைக்கிறான்னு சொன்னா பிரச்சனையை சந்திப்பான். கர்த்தர் உன்னை மேன்மையாய் இந்த மாதத்தில் வைப்பார். உன்னை மேன்மையாய் வைப்பது அவருடைய வேலை. 11ஆம் அதிகாரத்துக்கு நேரம் போயிடுவோம். அங்க 11 வாசி. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. அல்லேலூயா. நீ ஆல்ரெடி மேன்மையா இருப்பதனால நிறைவா இருக்கிறாய். உன் தேவையை தேவன் சந்திக்கிறார். ஆனா சந்தித்தவர் ஒரு வாரியம் சொல்றாரு பாருங்க, இதல்ல நீ சேர்த்து வைக்கணுமா. உன்னை சேர்த்து வைக்கும்படிக்கு நான் முன்மாரியும் பெய்ய வைப்பேன், பின்மாரியும் பெய்ய வைப்பேன். எப்படிப்பா உனக்கு மாத்திரம் நடக்குது? எப்படி நீ மீதம் எடுக்கிறாய்? எப்படி உன் தேவைகள் சந்திக்கும் போது கடன் இல்லாம எப்படி வாழற?
கர்த்தர் என்னை சேர்த்து வைக்கும்படிக்கு என்னை மேன்மையாய் வைத்ததுனால நான் சேர்த்து வைக்கிறேன். என்னை மேன்மையாய் வைத்ததுனாலே என்னை கர்த்தர் நிறைவான. ஒரு குடும்பத்தை தெரியும், அந்த குடும்பம் பாருங்க, ஒரு நாள் குறைவுள்ளவர்களாய் வாழ்கிறார்கள். அவர்கள் தேவனை தேடுகிறார்கள், தேவனுடைய வார்த்தை கைக்கொள்கிறார்கள், தேவனோடு கூட பழகினார்கள். அவர்கள் ஏழ்மை நிலமெல்லாம் மாறி வீட்டை கட்டுவதற்கு தேவன் கிருபை தருகிறார். இன்னொரு வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அங்கே வாகனங்கள்லாம் வாங்குவதற்கு உதவி செய்கிறார். ஒரு நாள் பாருங்க, பண தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். இருக்கத்தே தெரியாத அளவுக்கு நிறைவாய் கர்த்தர் நடத்துகிறார். காரணம் என்ன? அவர்களை மேன்மையாய் வைக்கும்போது பணம் நிறைவாய் சேர்த்து வைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். பொருட்களை சேர்த்து வைக்க கர்த்தர் கிருபை தருகிறார். தேவனுடைய சமூகத்தை கொடுப்பதுக்கு கர்த்தர் என்ன பண்ற? ஆசீர்வதிக்கிறார். எப்படி இது நடக்குது? முன்மாறியும் பின்மாறியும் கர்த்தர் என்ன பண்ற? மழையே பெய்ய பண்ணுகிறார். தேவைகளை சந்திக்கிறார், குறைவை மாற்றுகிறார். ஒரு மனிதனை தேவன் மேன்மையாய் வைத்தது உண்டானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்க வைப்பார். சேர்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அறுவடை மிகுதியாய் பெருக பண்ணுவார். அந்த அறுவடை என்ன பண்ணும்? சேர்த்து வைக்கணும். இருக்குது எனக்கு போதுங்க, இது எதுக்கு? சேர்த்து வை. உன்னால் முடிந்தவனுக்கு என்ன பண்ணு? உன்னை தேடி வர கொடுப்பதுக்கு உன்னை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்க. ஏன்னா சகல ஜாதியிலையும் நான் உன்னை என்ன பண்ண போறேன்? உயர்த்தி வைக்க போறேன். நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், உன்னை மேன்மையா வச்சிருக்கிற, நீ மேன்மைக்குரியவன். இந்த மேன்மைக்குரியவனை கர்த்தர் மேன்மையா வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உபாகம புத்தகத்துல 26:19 வாசி. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றான். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை பார்க்கும்போது கவனிங்க, உபாகம புத்தகத்துல 26:19 சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணேங்க? உண்டு பண்ண எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை மேன்மையா வச்சிருக்கேன், உன்னை கீர்த்தியா வைப்பார், புகழ்ச்சியா வைப்பார், மேன்மையாய் வைத்திருக்கேன். எப்படி இந்த மனுஷன் வந்தா மாத்திரம் இதெல்லாம் நடக்குது? இவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறோங்க, யாருமே எங்களை கண்டுக்கலங்க. இவ்வளவு நேரம் நிக்கிறோம், எங்களை யாருமே பார்க்கலங்க. ஆனா இந்த மனிதன் வந்தா எல்லாம் அது நடக்குதா? உன்னை கர்த்தர் மேன்மையை வைத்ததுனால அங்க கீர்த்தி உண்டு பண்ணுவார், புகழ்ச்சிக்குரியவனாய் மாற்றுவார். நீ மேன்மைக்குரியவன் என்பதை மற்றவர்கள் அறியும்படிக்கு கர்த்தர் வைத்து உன்னை அப்படி நடத்த வல்லவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருக்கிறவர், தேவன் தேவையை சந்திக்கிறவர். உன்னை நிறைவாய் நடத்துவது அவருடைய வேலை. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் நடக்க கற்றுள்ளோம். கர்த்தர் இந்த மாத்துல உன்னை மேன்மையாக வச்சிருக்கிறார். இந்த மேன்மையாக வைக்கும்போது நீ அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்துப்பார். நான் தேடிந்தாங்க இருக்கிறேன், நான் அவரோடு கூட தான் பழகினுக்கேன், வேத்த வாழ்த்தினேன், எல்லாம் பண்ணுறேம்மா. இன்னும் அதிகமாய் தேடிப்பார், நேசித்துப்பார், அன்பு கொண்டுப்பார். உன்னை மேன்மை வைப்பதை உங்கள் வீட்டில் இருக்கவங்க அறிந்து கொள்வாங்க. ஊரில் இருக்கவங்களாம் என்ன மதிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் தான் என்ன மதிக்கலைன்னுவாங்க. உன் வீட்டுக்குள்ளேயும் மதிப்பு கொடுக்க மாட்டிக்கு கர்த்தர் உன்னை நடத்தணுமா? உன் வீட்டுக்குள்ளேயும் உன்னை உயர்வாக பார்க்க வைக்கணுமா? உன் வீட்டுக்குள்ளே உன்னை கனத்தோடு பார்க்க வைக்கணுமா? உன் வீட்டுக்குள்ளே இந்த இயேசுவை கொண்டு போய்ப்பார். இந்த இயேசுவோடு நேரத்தை செலவு பண்ணிப்பார், இந்த இயேசுவோடு பழகிப்பார். இவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மையாப்பார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு மேன்மைக்குரிய மாற்றுவார். தாவீது அப்படியா தேவனோடு கூட பழகினார், நேரங்களை செலவிட்டார், எங்க இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். அதனால தான் ஆடு மேய்ச்சவரை அரசனாக வைத்தார். அவர் மேன்மைக்குரிய மனிதனாய் மாறினார். ராஜாவாக எந்த தகுதியும் இல்லை, அவர் அதை உண்டு பண்ணினார். ராஜ்யத்தை விருத்தியடையும்படிக்கு கர்த்தர் ஒரு பலப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஒரு மேன்மை உள்ள மனிதனை அவனுக்கு கொடுக்கப்பட்டதை விருத்தியடையும்படிக்கு செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த மாத்திர கர்த்தர் உனக்கு அப்படி செய்ய வல்லவராக்கா. ஜெபிக்கலாங்களா? பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மையாய் வைக்கிற தேவன், மேன்மையாய் வைத்து ஜனங்களை நடத்தும். அந்த மேன்மைக்குள்ள இந்த மாதத்துல பிள்ளைகள் நடக்கும்படிக்கு தேவன் உதவி செய்யும். உபாகம புத்தகம் 28 முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த மேன்மைக்குள்ள ஜனங்கள் நடத்தப்பட, அந்த மேன்மைக்குள்ள ஜனங்கள் வாழ கர்த்தாவே இவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழிநடத்தும். இந்த மாதத்தில் அவர்கள் மேன்மை உள்ளவர்களாய் மாற, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுக்கிற நன்மைகளை, தேவன் இவர்களுக்கென்று வைத்திருக்க சுக பல பெற்றுக்கொண்டு
மேன்மையாய் இருக்க கர்த்தாவே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.